பண்றீங்கன்னா ஒரு கால்குலேட் பண்றீங்க. தியானத்தை, இறைவனை, பல ஞானிகள் எழுதி வைத்த புத்தகத்தை வச்சு நீங்க ஒரு உங்க ஐடியாலஜியை வச்சு நீங்க இப்படி இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும். அந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 10-20 பேர்கிட்ட சக்சங்கத்துல உட்காந்து கேள்விகள் கேட்டிருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிற டவுட் எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப எனக்குள்ளேயும் ஒரு சின்ன புரிதல் இருக்குன்னு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஆனா ஒரு நாள் உங்க அலைவரிசை உங்களை ஏமாத்தி போடும். நீ ரொம்ப கால்குலேஷன் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் வேலை செய்யறேன்னு உங்களுக்குள்ள பூந்து கண்ணா புண்ணான்னு முன் பக்கம் 2 பக்கம் எல்லா பக்கமும் லைட் எரிய விட்டுருவாங்க. அப்ப ஒரு லைட் எரியும் போது நீங்க திக்குமுக்கு அடிவீங்க. 3-4 லைட் எரிஞ்சிச்சுங்களா, நீங்க என்ன ஆவீங்க? செயல் அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 3 தடவை 2 தடவை 4 தடவை நீ பேசி கால்குலேட் பண்ணி அங்க எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை வச்சு ஒரு கணக்கு பார்த்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த அலைவரிசை ஒன்னையும் நொறுக்கி போட்டுரும், அந்த புத்தகத்தையும் நொறுக்கி போடும்.